friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பேசிக் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ். சின்ன சின்ன சென்டென்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவன் எங்களை பார்த்தான். அவன் எங்களை பார்த்துட்டு இருக்கான்ப்பா. அவன் தான் எங்களை பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் அப்படின்னா he. பார்க்கிறதுன்றது see அப்படின்னு சொல்லலாம். அதே பார்த்தான் அப்படின்னா past tense, அதனால saw. எங்களை அப்படின்னு சொல்றதுக்கு us. ஓகேங்களா? he saw us அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவன் எங்களை பார்த்தானா. அதே கொஸ்டினை கேட்கும்போது அவன் எங்களை பார்த்தானா அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல சான்னு தான் சொல்லியிருக்கோம். அப்போ அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல நடந்திருக்கு, இறந்த காலத்துல நடந்திருக்கு. இறந்த காலத்துல கொஸ்டின் கேட்கும்போது நம்ம எப்படி கேட்கணும்னா டிட்ன்ற சென்டென்ஸ் வேர்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸ்க்கு டிட்ன்ற வேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். டிட் he see us. ஆன்சர்ல வந்துட்டு சான் கொடுத்திருக்கீங்க, கொஸ்டின்ல வந்து சீன் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிட்ன்ற பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு. சோ ஒரே இடத்துல ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டு பாஸ்ட் டென்ஸ் வர வேண்டிய அவசியம் இல்ல. அதனால இத பிரசன்ட்டா மாத்திட்டோம். ஓகேங்களா? பிரசன்ட் வெர்பா மாத்திட்டோம். டிட் he see us? அவன் எங்களை பார்த்தானா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறோம். ஓகேங்களா? அதே வந்து இது ரெண்டும் பாசிட்டிவா கேட்டிருக்கோம். அதாவது பாசிட்டிவ்னா அவன் எங்களை பார்த்தான், அவன் எங்களை பார்த்தானா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? அவன் எங்களை பார்க்கவில்லை, அவன் எங்களை பார்க்கவே இல்லையே அப்படின்னா நெகட்டிவ் ஆன்சர் தானே. பார்க்கலையே இல்ல அப்படின்றது நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, he didn't see us. He didn't see us. இந்த didn't எப்படி ரைட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா did not ன்னு கூட ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம didn't ரைட் பண்றோம். ஓகேங்களா? he didn't see us. இந்த இடத்துல சீன் கொடுத்திருக்கீங்களா ஆன்சர்ல, இந்த இடத்துல சாதனை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா பாருங்க, டிட்ன்ற பாஸ்ட் டென்ஸ் வந்துருச்சு. சோ இந்த இடத்துல பிரசன்ட் போட்டா போதும். ஓகேங்களா? அதாவது டிட்ன்ற ஒரே சென்டென்ஸ்ல ரெண்டு பாஸ்ட் டென்ஸ் வரக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இதே வந்து நெகட்டிவ்க்கு கொஸ்டின் கேட்டோம்னா எப்படி கேட்கலாம்? அவன் எங்களை பார்க்கவில்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அதே எப்படி கேட்கலாம்னா didn't he see us. didn't ஆல்ரெடி சொன்னேன், didn't நம்ம did not கூட ரைட் பண்ணிக்கலாம். சோ did not he see us ன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? didn't he see us. didn't he see us இல்லைன்னா did not he see us அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நான் உங்களை அடுத்த வாரம் சந்திப்பேன். இது ஒரு காமன் சென்டென்ஸ். நான் உங்களை அடுத்த வாரம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லலாம்னா இங்கிலீஷ்ல I will. இது வரைக்கும் பார்த்த 4 சென்டென்ஸ் வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல பார்த்தோம். இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? I will meet you next week. எப்படி ஃபியூச்சர் டென்ஸ் சொல்றீங்கன்னா வருங்காலத்தை குறிக்கிறது ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னா, ஒரு சென்டென்ஸ்ல ஐக்கு அப்புறம் வில்லுன்ற, அதாவது வேர்புக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் நடுவுல வில்லுன்ற ஹெல்பிங் வேர்ப் வந்துச்சுன்னா கம்பல்சரி இது வந்துட்டு ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஓகேங்களா? I will meet you next week. நான் உங்களை அடுத்த வாரம் சந்திப்பேன். ஓகேங்களா? இப்போ அதே கொஸ்டினா கேக்குறேன், நீங்கள் எங்களை அடுத்த வாரம் சந்திப்பீர்களா அப்படின்னு கேக்குறேன். நான் உங்களை அடுத்த வாரம் சந்திப்பேன். நீ அதுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? நீங்கள் எங்களை அடுத்த வாரம் சந்திப்பீர்களா. ஓகே, இப்ப நம்மளே கெஸ் பண்ணலாமா? இப்ப இது எப்படி கொஸ்டினா கேக்குறது? நம்ம என்ன சொல்லிருக்கோம், அதாவது இப்ப சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அது வந்து ஆன்சர், அதே verb ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அதுதான் கொஸ்டின். அப்ப என்ன சொல்லணும்? வில்ன்றத நம்ம verb, ஹெல்பிங் verb ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் என்ன பண்ணோம், இங்கே கொண்டு வந்துடணும். யூ, அதாவது நான் உங்களை அடுத்த வாரம் சந்திப்பேன்னு சொன்னாங்க. நீங்கள், இப்ப நீங்க நான்ன்றது நீங்கள்னு மாதிரி இருக்கு. அப்ப நீங்கள்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? யூ. will you meet. இப்ப உங்களைன்றது இந்த இடத்துல என்ன மாதிரி இருக்கு, எங்களைன்னு மாதிரி இருக்கு. உங்களைன்றதுக்கு யூன்னு கொடுத்தாச்சு. அப்ப எங்களைன்றதுக்கு as. ஓகேங்களா? as next week. will you meet us next week? நீங்கள் எங்களை அடுத்த வாரம் சந்திப்பீர்களா? will you meet us next week அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாசிட்டிவான கொஸ்டின், பாசிட்டிவான ஆன்சர் முடிச்சாச்சு. இப்ப நெகட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் ஆன்சர் பார்க்கலாம்.
நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்க மாட்டேன். அப்போ நெகட்டிவா தானே சொல்றாங்க, சந்திக்க மாட்டேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வில் நாட்ன்றதுதான் நம்ம won't அப்படின்னு ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப டிட் நாட் டிடின்ட் ரைட் பண்ணும்ல, அதேதான் வில் நாட்ன்றத ஷார்ட்டா நம்ம won't ரைட் பண்றோம். ஓகேங்களா? ஐ வில் நாட் மீட் as sorry I won't meet you next week. I won't meet you next week. இல்லைன்னா எப்படி கேட்கலாம்னா I will not meet you next week. I won't meet you next week. இல்லைன்னா I will not meet you next week. நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்க மாட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நீங்கள் எங்களை அடுத்த வாரம் சந்திக்க மாட்டீர்களா? நீங்கள் என்ன அடுத்த வாரம் சந்திக்க மாட்டீர்களா அப்படின்றதுக்கு won't you meet us next week? 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 நீங்கள் எங்களை அடுத்த வாரம் சந்திக்க மாட்டீர்களா? won't you meet us next week? அடுத்த வாரம் சந்திக்க மாட்டீங்களா அப்படின்றத. இப்போ இந்த இடத்துல won'tன்றது ஃப்ரண்ட்ல வந்துடணும், ஐன்றது யூவா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நான்ன்றத இங்க நீங்கள்னு மாத்திருக்கோம், அதனால ஐன்றது யூன்னு சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? won't you meet us next week அப்படின்னா இந்த won't நம்ம என்னன்னு ரைட் பண்ணலாம், will not ரைட் பண்ணலாம். will not you meet us next week அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி கூட யூஸ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் அங்கே சென்றிருக்க வேண்டும். இப்போ வேற சென்டென்ஸ் பார்க்க போறோம். நீங்கள் அங்கே சென்றிருக்க வேண்டும். நீங்க அங்க கண்டிப்பா போயிருந்திருக்கணும், நீங்க என்ன போகாம விட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை எப்படி சொல்லலாம்னா you should have gone there. நீங்க கண்டிப்பா அங்க போயிருந்திருக்கணும்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, நீங்கள் அங்கே சென்றிருக்க வேண்டும். you should gone there. ஓகேங்களா? இப்போ நான் அங்கே சென்றிருக்க வேண்டுமா? இப்போ அதே கேக்குறாங்க நம்ம கிட்ட, நான் அங்க சென்றிருக்கணுமா ஒருவேளை அப்படின்னு சொன்னா அதுக்குதான் பதில் வந்து நீங்க அங்கே சென்றிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நான் அங்க சென்றிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட்ல, சரி நம்ம அங்க போயிருந்திருக்கலாம் போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ல கேட்போம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா should I. இப்போ இந்த இடத்துல ஷுட்ன்றது என்னவா மாறுது, இந்த சாரி இந்த verb எங்க வருது, ஃப்ரண்ட்ல வந்துருது. கொஸ்டின்னா verb வந்து ஃபர்ஸ்ட்ல வரணும், சப்ஜெக்ட் வந்து செகண்ட் வரணும். இப்ப நீங்கள்ன்றதுக்கு யூ கொடுத்திருக்காங்க, அப்ப நான்றதுக்கு ஐ. ஓகேங்களா? should I have gone there. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சென்டென்ஸ்ல எந்த ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்கா. என்ன பண்ணிருப்போம்னா அப்போ கூட இன்டர்சேஞ்ச், சப்ஜெக்டையும் வேர்பையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிருப்போம். சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அது ஆன்சர், வேர்ப் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அது கொஸ்டின், அவ்வளவுதான். ஓகேங்களா? இதை மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. should I have gone there, நான் அங்கே சென்றிருக்க வேண்டுமா? should I have gone there, நீங்கள் அங்கே சென்றிருக்க வேண்டும். you should have gone there. ஓகேங்களா? இப்போ நெகட்டிவா இது எப்படி சொல்லலாம்ன்றத பார்க்கலாம். you shouldn't have gone there. ஓகேங்களா? சோ இத டைரக்டா நான் தமிழ் இங்கிலீஷ்ல கொடுத்துறேன், இதுக்கு தமிழ் மீனிங் பாருங்க. நீங்கள் அங்கே சென்றிருக்க கூடாது, அதுதான் தமிழ் மீனிங். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் தமிழ் மீனிங் கொடுத்துறேன், அதுல இருந்து இங்கிலீஷ் மீனிங் சொல்றேன். நீங்கள் அங்கே சென்றிருக்க கூடாது, நீங்க அங்க போயிருக்கவே கூடாதுப்பா, அதான் நெகட்டிவா சொல்றேன்னு சொன்னல. நீங்கள் அங்கே சென்றிருக்க கூடாது. ஓகேங்களா? நீங்கள் அதை அங்கே சென்றிருக்க கூடாது அப்படின்றத நெகட்டிவ் அப்படி நெகட்டிவ்க்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம், you should not have gone there. you should not have gone there. இந்த ஷுட்க்கு பக்கத்துல n apostrophe t போட்டா not. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா should தனியா எழுதிட்டு நாட்டும் தனியா எழுதலாம், அதாவது should not அப்படின்னு தனித்தனியாவும் எழுதலாம். இது ஷார்ட்டா எழுதுறதுனால நம்ம shouldn't அப்படின்னு சொல்றோம், இது should not தனியா கூட சொல்லலாம். ஓகேங்களா? you should not have gone there, நீங்கள் அங்கே சென்றிருக்க கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், shouldn't I have gone there அப்படின்னா நான் அங்கே சென்றிருக்க கூடாதா. இது வந்து ஆன்சர் டைப், இது வந்து கொஸ்டின் டைப். நான் அங்கே
சென்றிருக்க கூடாதா? நான் அங்கே சென்றிருக்க கூடாதா? நாங்க போயிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல, அதுக்கு எப்படி கேட்கலாம்னா shouldn't I have gone there, shouldn't I have gone there இல்லைன்னா should not I have gone there, நான் அங்கே சென்றிருக்க கூடாதா அப்படின்னு நெகட்டிவா கேக்குறாங்க. ஓகேங்களா? ஒருவேளை நாங்க போயிருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? போயிருக்கலாமா அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஓகேங்களா? நான் அங்கே சென்றிருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்கோம். அது வந்து பாசிட்டிவ். சென்றிருக்க கூடாதா அப்படின்றது நெகட்டிவ். ஓகேங்களா? அதனாலதான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நெகட்டிவா நாட்ன்றத சேர்த்தே நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆன்சர் டைப்லயும் நெகட்டிவ்காக நாட்ன்றத சேர்த்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப் சென்டென்ஸ்ல ஒவ்வொரு பாசிட்டிவ் ஆன்சர், நெகட்டிவ் ஆன்சர், பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின், இது மாதிரி 4 டைப்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பேங்கிங் லெட்டர்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.